சுட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல இந்த ஜனங்கள்லாம் அந்த பாட்டியுடைய இட்லி வடை எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருந்த ஒரு காக்கா இதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, இந்த வடையை எப்படியாவது ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், சாப்பிட்டுடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாள் இந்த பாட்டி பிஸியாக இருக்கும் பொழுது இந்த காக்கா என்ன பண்ணுச்சு, சைன்னு வந்து ஒரு வடையை எடுத்துட்டு ஓடியே போயிடுச்சு. போய் ஒரு கரண்ட் கம்பியில் போய் உட்காந்துருச்சு. இந்த வடையை இன்னைக்கு எப்படி அந்த பாட்டிக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டோம், ஜாலிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. சாப்பிடலான்னு பார்க்கும்போது கீழே இருந்து ஒரு சத்தம். என்னடா கீழே பார்த்தா அங்க நரியங்கள் இருக்காரு. ஏய் காக்கா, என்ன தனியா உட்காந்துருக்க ஜோக்கா அப்படிங்குது. இல்ல இல்ல, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு இந்த காக்கா சொல்லுது. இல்ல இல்ல காக்கா காக்கா, நீ இருக்க சோக்கா, ஒரு பாட்டு ஒன்று பாடு அப்படின்னு கேட்குது. உடனே இந்த காக்கா சொல்லுது, ஐயோ ஒரு பாட்டை ஒன்று பாடு, இந்த நிறைய விரட்டி விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது கா 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 அப்படின்னு ஒரு பாட்டு பாடுது. உடனே இந்த நரி சொல்லுது, காக்கா காக்கா, உன் பாட்டு இவ்வளோ சூப்பராக இருக்கு, என் காதுக்கு இனிமையாக இருக்குது, நீ ஒரு டான்ஸ் பாடு பார்ப்போம் அப்படிங்குது. உடனே காக்கா என்ன பண்ணுறது, வழி இல்லாமல், ஐயோ நம்ம பாட்டு அவ்வளோ இனிமையாக இருக்கா, நிறைய எங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வடை கையில் காலில் இருக்கிறத மறந்து கா கான்னு ஆடுனுச்சு. வடை கீழே விழுந்துருச்சு. நிறைய எடுத்துக்கிட்டு ஓடியே போச்சு. ஆமாம், இந்த காக்கா அந்த பாட்டியை ஏமாத்துனுச்சா, இந்த காக்காவை நிறைய ஏமாத்திடுச்சு. பார்த்தீங்களா, இதான் பைபிளில் சொல்லுது, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். பார்த்தீங்களா, இது தீமை செஞ்சிச்சு, இதுக்கும் தீமையே நடந்துடுச்சு. நன்மை செஞ்சிருந்தா இந்த காக்காவுக்கு நன்மை நடந்திருக்குமா? நீங்களும் நல்லதே செய்யணும். நல்லது செஞ்சா